ஆபாசமான காட்சிகள் இந்த படத்துல இருக்குது. அதனால 18 வயசுக்குள்ள இந்த படத்தை பார்க்காதீங்க. ஃபேமிலியோட உட்காந்து இந்த படத்தை பார்க்காதீங்க, தனியா பாருங்க. இந்த படம் பேர் ஃபால் ஃபார் மீ. கதை தொடக்கத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோயின் வெக்கேஷனுக்காக சொந்த ஊருக்கு வராங்க. அவங்க தங்கச்சியை பாக்குறதுக்கு வரவங்களுக்கு செம்ம அதிர்ச்சி. ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தங்கச்சி வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டோட இருப்பாங்க. அதுக்கு மேல இன்னொரு அதிர்ச்சி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தங்கச்சி சொல்லுவாங்க நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு. தங்கச்சி பாய் ஃப்ரெண்டை பார்த்து கேட்பாங்க சரி வேலை எல்லாம் என்ன செய்றீங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்யறேன், ஆனா நானும் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஹோட்டல் பிசினஸா அப்படின்ற மாதிரி இப்படி யோசிப்பாங்க. அப்புறம் தங்கச்சி இன்னொரு அதிர்ச்சியை கொடுப்பாங்க. நம்ம பூர்வீக அம்மாவோட சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்தை வித்துட்டு நீ பாதி நான் பாதி பிரிச்சுப்போம், ஏன்னா என் பங்கு எடுத்து இந்த ஹோட்டல் பிசினஸுக்கு என் பங்கு நான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா விருப்பம் இருக்காது இந்த மாதிரி இந்த சொத்தை விற்கிறது இல்ல. தங்கச்சி காதல என்ன பண்றான், வாங்க நம்ம எல்லாம் கிளப்புக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். தங்கச்சியும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் அப்படியே ஒண்ணு மண்ணா அப்படியே இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ பாக்குறாங்க. நம்ம கிளப்ல வந்து மேனேஜரா இருக்கிறாரு. பார்த்த கையோட டக்குன்னு பத்திக்கிச்சிங்க காதல். ஹீரோனுக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு சூரில் என்ன பண்ணுவாங்க, மேலே போயிட்டு இந்த காற்று வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வருவாரு. என்னால் இந்த வீடியோல சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சொத்தை விற்கிற விஷயமா அவங்க தங்கச்சிக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு, அவன் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுவான் விற்கிறத பத்தி. ரொம்ப குறைஞ்ச விலையில வந்து இந்த சொத்தை பத்தி அவன் பேசுவான். நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இந்த விஷயத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வெட்டி விட்டுருவாங்க. இப்ப இவன் வந்து காண்டாயிடுறான். எப்படியாவது இவன் சொத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான், நம்ம ஹீரோ கிட்ட போறான். இப்ப அந்த கிளப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இவன் தான் ஓனர். இப்ப இந்த நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்றான், ஒருத்தைய வந்து நீ வலையில உள்ள வச்சு இந்த சொத்தை விற்க வைக்கணும் அப்படின்றான். நம்ம ஹீரோவும் விருப்பம் இருக்காது அவருக்கு முதல்ல. டக்குனு என்ன பண்றான், ஒரு போட்டோவை காட்டுறான். என்ன போட்டோ பாத்தீங்கன்னா முந்தின நாள் வந்து 2 பேரும் வந்து இந்த ஒண்ணு மண்ணா மேல நின்றுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோவை காட்டுறான். இப்ப நான் சொல்றதை நீ செய்யலனா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வந்தவன், அதை நான் பாராட்டுறேன். ஆனா நான் சொல்றதை செய்யலனா இந்த கிளப் எல்லாம் உனக்கு போயிடும், பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவரோட காதல் வலையில நம்ம கதாநாயகியை உழ வைக்கிறாரு. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அவர் மேல ஒரு ஆசை இருக்கும். அதனால 2 பேருக்கும் காதலும் பத்திக்குது. அதுக்கப்புறம் உள்ள கதையை நான் சொல்றேன்னா இதுக்கப்புறம் நீங்க அதை போய் படத்தை பாக்குறது, மீதி கதையை நீங்களே பாருங்க. படம் எங்க பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங் இருக்குது. மூவி பாக்ஸ்ன்ற வெப்சைட் இந்த படம் பேரை போட்டுட்டு பின்னாடியே வந்து தமிழ்னு போட்டுருங்க. அப்ப ஈஸியாவே தமிழ் டப்பிங்ல வந்துரும். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நானும் உங்களுக்கு கிரேசி.